சுவிட்சர்லாந்துல இப்போ வந்து 7-8 டிகிரி தான் இருக்கு. இங்க இப்ப எத்தனை இருக்கு? 15-20 இருக்கு. 16. சுவிட்சர்லாந்து ரொம்ப குளிரா இருக்க போகுது. ஏன்னா சுவிட்சர்லாந்து போறோம். ஐயோ மூஞ்சி பூத மாதிரி இருக்கே. நான் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ ட்ரெயின் ஃபிளைட்டை பிடிச்சிடலாம்ல. ஃபிளைட்ல அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. நான் பாத்துக்கிறேன். நான் எப்படி உள்ள கொண்டு போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கட்டியிருக்கேன். பாப்போம். இனிமே வர்ற வீடியோலாம் செடியா இருக்கலாம்னு வந்து முடிவு பண்ணிருக்கோம். நாங்க இன்னும் யாரையுமே உள்ள அலோவ் பண்ணல. இதுக்குதான் அங்க இருந்து மாங்குன்னு ஓடி வந்தோம். எப்படி வரைக்கும் தெரியுமா? ரொம்ப ஜாலியா இருப்போங்க. ஆனா காதை புடிச்சுட்டே பண்ணிட்டே வந்துட்டு டிக்கெட் ரெடி. இன்னும் 10 நிமிஷத்துல ட்ரெயின் புடிச்சிடலாம். டே யாரா நீங்களாம் ஒரு நைட்டு தூங்கி எந்திரிக்கிறதுக்காக புக் பண்ணா இவ்வளவு பெரிய பால்கனி கொடுக்குறாங்க. சில இடத்துல நாங்க 4-5 நாள்லாம் இருப்போம். ஒண்ணுமே இருக்காது. சரியான வெயில். ஆனா சுவிட்சர்லாந்துல இப்போ வந்து 7-8 டிகிரி தான் இருக்கு. இங்க இப்ப எத்தனை இருக்கு? 15-20 இருக்கு. 16 டிகிரி இங்க. பட் வந்து வெயில் வந்து ரொம்ப சுள்ளுன்னு அடிக்குது. ஐ திங்க் ஃபீல்ஸ் லைக் 20 நினைக்கிறேன். சுவிட்சர்லாந்து ரொம்ப குளிரா இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாவே நாங்க வின்டர் ஸ்டஃப்ஸ் தான் எடுத்துட்டு போறோம். பாப்போம் அங்க போயிட்டு ஒரு மாறிச்சு என்ன செய்வோம். நான் கொஞ்சம் மிக்ஸ்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். போதும் மெடேரால அனுபவிச்சது. ஸோ நிறைய சன்ஸ்கிரீன். அப்புறமா வந்துட்டு முக்கியமானது இந்த ட்ரிப்ல நாங்க வந்துட்டு பேராகிளைடிங், ஸ்கை டைவிங் அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு உள்ள குபீர்னு இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு ஜாலியா போறோம். ஏன்னா சுவிட்சர்லாந்து போறோம். ஐயோ மூஞ்சி பூத மாதிரி இருக்கே. நான் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார். இன்னும் எங்களுக்கு ஃபிளைட்டுக்கு 2.5 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா ஏர்போர்ட்டுக்கே இன்னும் போகல. அட்லீஸ்ட் 2 hours முன்னாடியாவது இருக்கணும். மேபி 1.5 மணி நேரம் ஓகே. ஏன்னா எங்கள்கிட்ட ஆல்ரெடி போர்டிங் பாஸ் இருக்கு. ஆனா இப்ப நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போவோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இன்னும் 40 நிமிஷத்துக்கு மேல காமிக்குது. M25 போயிட்டு இருக்கோம். ஏதோ கன்ஜெஷன் போல. அதனால என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. இப்ப நம்மளே எவ்வளவு ஸ்பீட்ல போறோம்னா 10 தான் போயிட்டு இருக்கோம் இந்த ரோட்ல. என்ன எதுக்கு இப்ப வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கீங்க சார்? நம்ம வண்டியில தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமா இப்படிதான் போகுது. ட்ரெயின் ஃபிளைட்டை பிடிச்சிடலாம்ல. ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் இந்த கேட்விக், ஹீத்ரோ இந்த ரூட் இருக்கு M25. என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா எவனாச்சும் ஒருத்தன் வண்டியை ஓரமா பார்க் பண்ணிட்டு ஏதாச்சும் கன்ஜெஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னான்னு தெரிய மாட்டேங்குது. எப்பயும் அடிக்கடி நடக்குது இந்த ரோட்ல. சரி நம்ம ஏர்போர்ட்ல மீட் பண்ணலாம். எதுக்குடா வரீங்களா? என்ன ஒரு இதா இருக்காங்க. டிராபிக்காவே மாத்துறாங்க இந்த ஊரை. Few minutes later. ஒரு வழியா கிளியர் ஆயிடுச்சு. ஹாப்பியா? எங்களுக்கு பரவாயில்ல இப்ப. ஆனா இன்னும் போணுமே 20 minutes இருக்கணும். ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து மெடேரா வந்தப்போ பார்க்கிங் பண்ணோம்ல, அதே வீடு அதே கார் பார்க்கு. அங்க தெரியுதா எங்களோட பஸ் ஸ்டாப்பு. அங்கதான் வந்துட்டு நம்பர் 100ஆம் நம்பர் பஸ்ல ஏறணும். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல. கேப் போட்டாச்சு. கேப் இங்கிருந்து 1 மைல் தான் 13 பவுண்டு. யூஸ்வலா 1 மைல்னா ஒரு 5-6 பவுண்ட்ல தான் காசு வந்து கேட்பாங்க ஊபர். பட் இப்ப ஏர்போர்ட்ன்றதுனால இவ்வளோ சார்ஜ் பண்றாங்க. இது பட்ட பகல் கொள்ள. பட் இட்ஸ் ஓகே. 2 minutes அவேன்றது ரொம்பவே பரவாயில்ல. இங்க பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா வந்து இந்த ஷூ போட்டிருக்கேன், நார்மல் ஷூ. பட் அங்க குளிருதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால என்னோட பூட்ஸே எடுத்துட்டு போறேன். ஃபிளைட்ல அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. சக்தி வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் எப்படி உள்ள கொண்டு போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கட்டியிருக்கேன். பாப்போம். ஸோ இங்க பாத்தீங்களா, நாங்க வந்து கிம்பல் வாங்கியிருக்கோம். இது வந்து இருக்கிறதுல சீப்பான கிம்பல். அமேசான்ல வாங்கினோம். ஆனா வந்து இது செட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி இனிமே தான் பார்க்கணும். செக்யூரிட்டி செக் ஜஸ்ட் 5 minutesல முடிஞ்சிருச்சு. ரொம்ப குவிக்கா வந்துட்டோம்ல. கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. ரொம்ப கூட்டம் கம்மியா இருந்தது. நல்ல வேலை. நான் கொஞ்சம் வந்து ஐயோ ஒருவேளை ஃபிளைட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து ஓகே மனசுக்குள்ள வந்து இல்ல பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டே வந்தோம். இன்னும் ஃபிளைட் எந்த கேட்டுன்னா இன்னும் 1/4 மணி நேரம் கழிச்சு தான் போடுவாங்க. ஸோ நாங்க ஏதாவது போய் சாப்பிட போறோம். சாப்பிட்டு இந்த கிம்பல் எப்படியாவது ஒர்க் பண்ண வச்சுட்டு இனிமே வர்ற வீடியோலாம் செடியா இருக்கலாம்னு வந்து முடிவு பண்ணிருக்கோம். நாங்க நினைச்சோம் வீடியோல உள்ள சீனரி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஒருத்தவங்க மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஷேக்கியா இருக்கு, பார்க்க கண்ணு வலிக்குதுன்னு சொன்னாங்க. 2x போட்டா. அதனால வந்து நாங்க அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணி பார்த்தோம். ஆமா கொஞ்சம் ரொம்ப ஷேக்கியா இருக்குன்ட்டு. அதனால கிம்பல் வாங்கிருக்கோம். ஸோ இந்த கடையில தான் டேக் அவே வாங்க வந்திருக்கோம். இது ஆக்சுவலா பார் தான். வித் லஞ்ச் அண்ட் டின்னர் ப்ரொவைட் பண்றாங்க.
ஆமா, இதுக்கு இப்ப ஷூ மாத்திட்டு இருக்க? சின்ன ஷூனா எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே, பெரிய ஷூனா கல்பா பிடிச்சிட்டாங்க என்ன பண்றது? ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? அதுக்கு பேசாம முதல்ல இருந்தே ஒரே ஒரு ஷூ மட்டும் போட்டு இது வந்துருக்கலாம். வெக்கையா இருக்கும். இப்போ இதுவே நான் என் ஃபிளைட்டுக்குள்ள போய் கழட்டி போட்டுலான்றதுனால தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு அடிச்ச வெயிலுக்கு தான் அதை போட முடியுமா? சுவிட்சர்லாந்து எனக்கு குளிர்மானே எனக்கு தெரியல. அங்க போய் வெயிடிக்க போகுது. அதனாலதான் நான் இதை எடுத்துட்டு வரேன். இது வந்து ஒரு பழைய ஷூ தான். சப்போஸ் எடுத்துட கூடாதுன்னு சொன்னா கீழே போட்டுடலாம்னு முடிவுல இருக்கேன். ஆனா எனக்கு பிடிச்ச ஷூ. கடவுளை உள்ள அலோவ் பண்ணுவாங்கல்ல? பண்ணுவாங்க. சரி வாங்க, டைம் இல்ல, சீக்கிரம் போலாம். யாரவே செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி காட்டி என்னமோ பண்றான். ஃபுல்லா லைன் நிக்குது. இன்னும் யாரையுமே உள்ள அலோவ் பண்ணல. இதுக்குதான் அங்க இருந்து மாங்குன்னு ஓடி வந்தோம். அவங்க என்ன போட்டிருந்தாங்க, 10 நிமிஷம் முன்னாடியே கேட் க்ளோஸ் பண்ண போட்டிருந்தாங்க. அப்பயே க்ளோஸ் ஆயிருக்கும் போட்டிருந்தாங்க. ஆமா, அதனாலதான் அங்க குடுன்னு ஓடி வந்தோம். ஆனா இது இப்போ வரைக்குமே போர்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல. என்னதான் பண்றாங்க? நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். நிம்மதி அங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம் போல. ஆனா தேக்கவே எடுத்து நல்லதுதான். உட்கார்ந்து சாப்பிட முடியாது, ஒரு அவசரப்பட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இங்க வச்சு எங்களை ஒரு வழி பண்ணிட்டாங்க. நாங்க ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு பேக்ல வச்சிருந்தோம்ல, அந்த ஃப்ரூட்ஸுக்கு அடியில ஷூ வேற இருந்தது. என்னோட குட்டி ஷூ இருந்தது. மேல ஃப்ரூட்ஸை பார்த்தாங்க. பார்த்துட்டு இதெல்லாம் டியூட்டி ஃப்ரீ கிடையாது, இதெல்லாம் எங்களை இங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டோம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து உங்க பேக்ல வச்சுட்டு அந்த அளவு இருக்கும்ல அதுக்குள்ள போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் வந்துட்டு ஷூ எடுத்து என் பேக்குள்ள இப்படியே திணிச்சிட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, நாங்க ஃப்ரூட்ஸை கீழே போடலான்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா இதையும் மாத்திட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஃபிளைட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம ரொம்ப கம்மியான பொருள் தான். ரெண்டு வாழைப்பழம் இவ்வளவுதான் இருந்தது. நிறைய கூட யோசிச்சிருப்பேன். சரி ஓகே, நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இருந்தது கம்மியாகிட்டோம், எதுக்கு இது நமக்கு பே பண்ணணும்னு தோணுச்சு. வச்சு அடைச்சிட்டேன். உள்ள வச்சு அடைச்சி இது உள்ளே வச்சு திணிச்சாச்சு. அவங்க ஓகே எடுத்துட்டு போங்க. ஆனா எல்லாரையும் செக் பண்ண சொன்னாங்க. இவ்வளவு பேக் வந்து அவங்க சொன்ன அளவுல தான் இருக்கு. அவங்களுக்கு தெரியணும்ல, ஓகே இந்த அளவுனா இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கெஸ் பண்ண தெரியணும்ல. பண தெரியல. அவங்க எது பண்றாங்கன்னா அவங்க நம்ம பே பண்ணிட்டோம் வச்சுக்கோ, அவங்க அந்த போர்டிங் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதனாலதான் பண்றாங்க. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. ஆனா எல்லாரையுமே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம ஆன்லைன்ல வந்து பேக் எக்ஸ்ட்ரா பேக் வாங்கணும்னு சொன்னாங்க, அது கம்மியா இருக்கும். இங்க வந்து வாங்கினா ரேட்டு கூட வேற. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஸ்டாண்டிங் அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே மேடம் பொசிஷன்ல வந்து உட்கார்ந்தாங்க. இது ஆக்சுவலா ஆகாய முத்ரா. இது வந்து எனக்கு சாலை ஜெய்கல் பணம் அப்படின்ற ஒரு யுத்த முத்ரா அவங்க பண்ற வீடியோ நான் பார்த்தேன். எப்படி மெயினா சொன்னாங்க அப்படின்னா, இப்போ பஸ் கார்ல போறப்ப மோஷன் சிக்னஸ் இருக்கும்ல, வாமிட் வர்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஃபிளைட்ல போறப்ப காது வலி இல்லைன்னா காது அடைக்கிறதுலாம் இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பயங்கரமான காது வலி இருக்கும் ஒரு டைமும் ஃபிளைட்ல இருந்து இறங்கும் போது. ஏன்னா ப்ரெஷர் மாறும், கேபின் ப்ரெஷர் மாறுமா, எல்லாருக்கும் காது அடைக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேங்கா காது வலிக்கும். எனக்கு வந்து பயங்கர சிவியரா வலிக்கும். அப்ப நான் ஐஸ்லாந்து போனோம். அப்ப நான் பாக்குறதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏறுறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம், இறங்கும் போது 10 நிமிஷம் சொன்னாங்க. நான் அதே மாதிரி ஏறும்போது 10 நிமிஷம், இறங்கும் போது 10 நிமிஷம் வச்சேன். காது வலிக்கவே இல்லை. ஆனா சில ஏர்லைன்ஸ் வந்து கேபின் ப்ரெஷர் ரொம்ப குறையாது. ஓகே, நான் அந்த மாதிரி போல ஓகே அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி அடுத்த ட்ரிப் நம்ம எங்க போனோம், வெலன்சியா போனோமா, ஸ்பெயின் போனோம்ல. அப்ப மறுபடியும் ட்ரை பண்ணேன். அப்பயும் காது வலிக்கல. எனக்கு என்ன அப்பனா ஒருவேளை இதனாலதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து ஒரு டைமும் பண்றேன், காது வலிக்கிறதே இல்லை. இது பண்ணும்போது வச்சு ரொம்ப அமுக்க கூடாது, ஃபோர்ஸ் அழியக்கூடாது. லைட்டா ஃபெதர் டச் மாதிரி இந்த மாதிரி தெரியலன்னு தெரியல. என்னை பார்த்து யாரும் பண்ணாதீங்க. அந்த வீடியோட லிங்க் பண்ண நான் கொடுக்குறேன், போய் பாருங்க. உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா வைங்க. பட் வந்து எனக்கு செம்மையா இருக்காது. காது கொஞ்சம் அடைக்கும், பட் வலிக்காது. அதுவே எனக்கு பரவாயில்ல. எப்படி வலிக்கும் தெரியுமா எனக்கு? ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஆனா காதை பிடிச்சிட்டே பண்ணிட்டே வந்துட்டு வந்து வெரி ஹாப்பி. ஸோ இங்க இருந்து 2 பேருக்கு ஏர்போர்ட்ல இருந்து ஜூரிக் ஹெச்பி போறதுக்கு 14 CHF, அதாவது 15 யூரோ வருது. நாளைக்கெல்லாம் நாங்க ஸ்விஸ் டிராவல் பாஸ் எடுத்துட்டோம். ஏன்னா இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது எங்களுக்கு. டிக்கெட் ரெடி, இன்னும் 10 நிமிஷத்துல ட்ரெயின் பிடிச்சிடலாம். ட்ரெயின் வந்துச்சு, ரூம் போலாம். ட்ரெயின்ல தானே? ஆமா. இங்க வந்து 2 தான் வச்சிருக்காங்க, அப் அண்ட் டவுன் மாதிரின்னா படியேறி மேல போற மாதிரி இருக்கு. 10 மினிட்ஸ் தான். இங்க உட்காந்துக்கலாமா? நல்லா இருக்குல்ல, குட்டி லாஞ்ச் மாதிரி இருக்கு. குட்டி லாஞ்ச் மாதிரி இருக்கா? நமக்கு இருக்கிற பேக் எல்லாம் வச்சு உட்கார்றது இடம்.
எங்க ஹோட்டல் ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து 10 நிமிஷம் வாக்கு. இன்னைக்கு நைட்டு ஜூரிக்ல தான் ஸ்டே பண்ண போறோம். ஆனா நாளைக்கு நம்ம போறது இன்டர்லாக்கன். அங்கதான் எங்களோட ஸ்கை டைவிங் புக் பண்ணிருக்கோம். மார்னிங் 8:30 போகணும். பட் வந்து இன்னைக்கு நைட் ஆல்ரெடி இவ்வளவு நேரம் ஆச்சுல, இன்னும் இங்க இருந்து 2 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் இன்டர்லாக்கன் போகணும். ஸோ கண்டிப்பா ட்ரெயின்ஸும் அவைலபிலிட்டி கம்மியாயிரும், பிளஸ் டயர்ட் ஆயிரும்ன்றதுனால இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில எழுந்துச்சு போகணும். நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸ்டேஷன் வந்து பக்கம் தான், ஒரு 10 நிமிஷம் தான். ஸோ கீழே வந்து பேக்கரி இருக்கு, எல்லாம் இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னா ரூமை செல்ஃப் செக்இன் பண்ண போறோம். ஐ ஹேவ் எ ரிசர்வேஷன். மணி 10 ஆயிடுச்சு. என்னோட ரூம் வந்து இங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 102 ஒரு கார்டு போட்டு தான் இது பண்ணணும். வச்சு என்னடா இது? போங்க, நேரம் இருக்கா? இங்க வந்து லிஃப்ட்லாம் கிடையாது, ஏறி தான் போகணும். 102னால பரவாயில்ல. ஒருவேளை 502 பண்றது 502 அவ்வளோ பெரிய ரூமா இது இல்லையோ? இது ப்ராப்பர் ஹோட்டல். அப்படியா? உள்ள டாய்லெட் அட்டாச் ஆகும். ஆமா. ஸோ இங்கே வந்ததுமே ஒரு டாய்லெட் அண்ட் பாத்ரூம். ரூம்குள்ள வந்தீங்கன்னா எவ்வளோ காம்பாக்டா இருக்கு. மாதிரி குட்டியும் சோஃபா அழகா இருக்கு. மாதிரி இருக்கு. அழகா இருக்கு. குட்டியா இருக்கு ரூம். சும்மா உட்காந்து சாப்பிட்றதுக்கோ இல்லை ஒர்க் பண்றதுக்கோ ஒரு டேபிள் இருக்கு. இன்னொன்னு என்ன தெரியுமா, இங்க வந்ததும் தொடர்ந்து என்ன இருக்குன்னு பார்த்தேன். இங்க பாருங்களேன், ஏர் கூலர்லாம் இருக்கு. ஏர் கூலர் தானே இது? ஆமா. ஆனா நான் காமிக்க அந்த இது கிடையாது. ஏர் கூலர்ல ஹீட்டர் நினைக்கிறேன். ஹீட்டரா? இது கூலர் மாதிரி தான் இருக்கு எனக்கு. இங்க வாங்க ஒன்று காமிக்கிறேன். எங்களுக்கு மட்டும் பிரைவேட்டா இவ்வளோ பெரிய பால்கனி. டே யாரா நீங்களாம் ஒரு நைட்டு தூங்கி எந்திரிக்கிறதுக்காக புக் பண்ணா இவ்வளோ பெரிய பால்கனி கொடுக்குறாங்க. சில இடத்துல நாங்க 4-5 நாள்லாம் இருப்போம், ஒண்ணுமே இருக்காது. என்னடா செமையா இருக்குல்ல. இவங்கெல்லாம் பாருங்களேன், வீடு கிட்ட எப்படி தோட்டம் மாதிரி வச்சிருக்காங்கன்ட்டு. ஐ லவ் திஸ் ஹோட்டல். இது வந்து நானி ஹோட்டல். ஜூரிக் HB-ல இருந்து 10 minutes வாக். நானினா அந்த ஆக்டர் நானி இருக்காரு அவரா? அந்த மாதிரி தான் ஸ்பெல்லிங், NANI தான் நானி. இது பெருசாலாம் ஒன்றும் குளிரல. இதை நம்பி நான் எல்லாம் சொட்டு கிட்டு எல்லாம் என்னென்னமோ எடுத்து வந்துருக்கேன். மலையில ஏற போறேன், அதை ஏற போறேன்னு சொல்லியிருக்கேன். இது ஜூங்ஃப்ரால இருக்கும் தான் நினைக்கிறேன். நாளைக்கு ஸ்கை டைவிங் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. எனக்கு வந்துட்டு நினைச்சாலே ஒரு மாதிரி பண்ணுது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், ஆனா எனக்கு பயமா இருக்கு. அதை வந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ எங்களோட ஹோட்டல் வந்து இங்க ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்க நம்ம ரூம். ஆமா, ரூம் ஹோட்டல் ஓகே, இதான் சொல்லலாம். சரி, இன்னொரு முதல்ல சொல்லுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி ஐட்டம் இருக்கு. சாரி, பேக்கரி கடை ஐட்டம் கிடையாது. ஸோ இது வந்து செல்ஃப். இன்னொரு ஒரு தடவை சொல்லுங்க, நான் உள்ள வந்துட்டேன். ஸோ எங்களோட ரூம் இந்த புக் இது என்ன இப்படி திறந்துருக்கு? இங்க இருக்கா? அது வீடா என்னது? வீடா தான் இருக்கும். இலை பாரு, மேல பாரு போட்டுருக்காங்க. பில்டிங்லயே எப்படி லைக் இலையா இருக்கு. மேக் டிராவல் ஈஸியா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நாங்க யூகேல இருக்கோம், இப்போ வந்து சுவிட்சர்லாண்ட்ல இருக்கோம். இது மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து டிராவல் பண்ணுவோம். எங்களோட சேனல்ல நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. ஏற்கனவே நாங்க சுவிட்சர்லாண்ட் வந்து பிளேலிஸ்ட் கூட இருக்கு. அதை நாங்க வீடியோ எண்ட்ல கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்க, நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, பாய்.